வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மார்ச் 15 இன்றைக்கு ஐவகை கடமைகள் என்று சிந்திக்க தருகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள். ஐவகை கடமைகள் என்பது ஒரு மனிதன் கடமை செய்ய வேண்டும், அதை இந்த வரிசையில் தான் செய்ய வேண்டும் என்று அருமையாக குறிப்பிடுகிறார். அதாவது தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம் என்று. அப்படி வரிசை மாற்றி செய்தால் என்னவாகும் என்பது கேள்வியாக இருக்கிறது அல்லவா? உதாரணத்திற்கு சொல்கிறேனே, ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஊருக்கு உதவி செய்கிறேன் அல்லது இந்த உலகத்திற்கு பாடுபடுகிறேன் என்று புறப்பட்டு விடுவார் என்று வைத்துக்கொள்வோமே. அப்பொழுது அந்த குடும்பத்தை யார் பார்த்து கொள்வது? அப்போ குடும்பம் என்பது மிக மிக முக்கியமானது அல்லவா? எனவே குடும்பமும் இந்த சமுதாயத்தில், இந்த ஊரில், இந்த உலகத்தில் ஒன்று என்பதை உணர்ந்து குடும்பத்திற்கு கடமையாற்ற வேண்டும். பின்புதான் ஊராருக்கு, பின்புதான் சுற்றத்திற்கு, பின்புதான் ஊராருக்கு, பின்பு உலகத்திற்கு என்று அந்த வரிசை நீள வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்துல தான் என்று வரும்போது அது தன்னலமாகாதா? தன்னை பற்றி தனக்கு செய்து கொள்வது என்பது தன்னலமாகாதா என்று கேள்வி நீங்கள் கேட்பீர்களானால், தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார். தன்னுடைய நலத்திற்காக, தன்னுடைய கல்வி மேம்பாட்டிற்காக, தன்னுடைய உடல் நலத்திற்காக செய்து கொள்கிற கடமைகள் என்றெல்லாம் அது சமுதாயத்திற்கு செய்து வைக்கிற கடமையாகத்தான் இருக்கும் என்று அழகாக குறிப்பிடுகிறார். எப்படி என்றால், ஒருவர் தன்னுடைய உடல் நலத்தை மாய்த்து கொண்டு, தன்னுடைய பொருளாதார வளத்தை சீரழித்து கொண்டு ஊருக்கு, உலகிற்கு உதவி செய்கிறேன் என்று போனால், இவருடைய உடல்நலத்தையோ அவருடைய பொருளாதார வளத்தையோ யார் காப்பாற்ற முடியும்? இந்த சமுதாயம் தானே பொறுப்பேற்க முடியும். அப்பொழுது சமுதாயத்திற்கு ஒரு பாரமாகத்தான் அது அமையும். எனவே தன்னுடைய நலம், தன்னுடைய உடல் நலம், தன்னுடைய பொருளாதார வளத்தை முதலில் பார்ப்பது என்பது முதல் கடமையாக ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார். அதற்கு அடுத்ததாகத்தான் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு ஊருக்கு அல்லது சுற்றத்திற்கு உதவி செய்கிறேன் என்று போவவர்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுவும் தவறு என்று சொல்கிறார். எனவே தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்வது போல ஐவகை கடமைகளை செய்வோம், அதை இந்த வரிசையிலேயே செய்வோம். தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம் என்கிற வரிசையிலேயே செய்வோம் என்கிற அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.